அனைவருக்கும் வணக்கம். மறைந்த தமிழ் துறையின் பிதாமகன் அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு மாபெரும் ஒரு உயரத்தில் நாம் வைத்து கொண்டாடும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவை ஒட்டி இன்று மாலை நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். உண்மையில் எப்படி தொடங்குவது என்று இந்த நிகழ்வு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் பாரதிராஜா அவர்கள் நம்முடன் இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார், நம்மளும் ஒரு பக்கம் இருந்தோம். ஆனால் இன்று அவர் இல்லாத இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பு இந்த நிகழ்வை பேசுவது குறித்து ஒரு சிந்தனை ஓடிட்டிருக்கும்போது நான் நினச்சேன், நான் பிறப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய அழுத்தமான ஒரு பதிவை தமிழ் சினிமாவில் அவர் செய்து விட்டார். இன்று நாம் அவருடைய அந்த பதிவை, பாதையை அல்லது அவருடைய அந்த வரலாற்றை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். அவருடன் இருக்கும் அந்த காலத்தை நாம் நினைவு கூற இருக்கிறோம். இன்னும் ஒரு துயரமான அல்லது ஒரு சம்பவமாக நான் நினைப்பது, அவருடைய ஆஸ்தான அந்த சினிமாட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர் திரு பி. கண்ணன் அவர்கள் கொரோனா காலத்தில் மறைந்தபோது டிஸ்கவரி புக் பேலஸ் நண்பர்களோடு இணைந்து ஒரு இணையவழி கூட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தோம். அதில் பி. கண்ணன் அவருடைய குடும்பத்தார், பி.சி. ஸ்ரீராம், இயக்குனர் சசி, பலரும், இது போன்ற திரைத்துறை சார்ந்த பலரும் அதில் பங்கேற்றார்கள், பேசினார்கள், கலந்து கொண்டார்கள். அதிலே பாரதிராஜா அவர்களும் அவருடைய மகன் திரு மனோஜ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு ரொம்ப தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்று அந்த வீடியோவை பார்க்கும்போது இன்று அந்த 2 பேரும் இல்லை, ஒருவரை தொடர்ந்து இன்னொருவரும் இல்லை. அந்த இல்லாத நாட்களில் வெறுமையோடு இன்று பாரதிராஜா அவர்களுக்கு நினைவஞ்சலை தொடங்குகிறோம். அவருடைய படைப்புகள் குறித்து கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு சென்னைக்கே வராத ஒரு காலத்தில், சினிமா பற்றின எந்த பெரிய புரிதலும் இல்லாத ஒரு காலத்தில் முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துவிட்டு ஒரு 3-4 நாட்கள் ஆன மாதிரி, அந்த படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 3-4 நாட்கள் ஆன மாதிரி ஒரு மனநிலை, இவ்வளோ பெரிய வாழ்க்கையை பார்த்த மாதிரி ஒரு மனநிலை. அது எல்லா வகையிலும், கதை, திரைக்கதை, வசனம் அல்லது இசை, இப்படி எல்லா வகையிலுமே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பை உருவாக்கிய ஒரு திரைப்படம். அதுதான் நான் பார்த்த அவருடைய ஒரு வியந்த ஒரு திரைப்படம். அதன் பிறகு அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். பாரதிராஜா அவர்களுடைய நினைவு அப்படி என்பது எனக்கு நேரடியாக சின்னதாக அங்கங்கே நடந்திருந்தாலும் கூட, ரயில் திரைப்படம் தயாரிக்கும்போது இயக்குனர் பாஸ்கர் சக்தி கேட்குறாங்க, முதல் நாள் அவர் வருவார்தான் நாங்கள் நினைக்கிறோம். வராது சொன்னாங்க, எங்கே அவர் வரப்போகிறாரு, அவர் அங்கேருந்து வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சோம். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நின்றுட்டார். கிட்டத்தட்ட அரை நாள் எங்களோட இருந்து அந்த திரைப்படத்தை தொடக்கி வைத்து எங்களோடு இருந்து சில ஒரு காட்சியை அவருடைய மேற்பார்வையில் இயக்கி வைத்து எங்களோடு மதிய உணவு வருது வரைக்கும் உடன் இருந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாயை அந்த நேரமே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய இயக்குனர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையும் எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ இப்படி பல்வேறு தருணங்களில் அவரோடு மிக நெருக்கமாக இல்லை என்றாலும் கூட அவர் அருகில் இருந்த அந்த நாட்கள் இன்று நினைத்து பார்க்கிறோம். ஏற்கனவே நேற்று முந்தா நாள் தொடர்ச்சியாக இதுக்குள்ளே 2-3 கூட்டங்கள் நடந்து விட்டது. நாம் நமதளவில் நமது வாசகர்கள், நண்பர்கள், எழுத்தாளர்கள், அப்படி படைப்பாளர்களுடன் இணைந்து, குறிப்பாக களம் புதிது அமைப்பும் OH மீடியா இணைந்து, டிஸ்கவரியுடன் இணைந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.